தமிழ் சினிமாவில் 2009 சினிமாட்டோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் பிரேம்குமார். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு பிடிச்ச படத்தில் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் நம்ம சொல்லலாம், ரம்மி படத்தை சொல்லலாம், அண்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இந்த படத்தெல்லாம் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணார். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் டேரக்டராகவும் ஒரு அவதாரம் எடுத்தார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச 96 அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்தார். 96 படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் வந்து அந்த படத்தில் இருக்கும். நிறைய முக்கியமான லவ் சீன்லாம் அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 96 அப்படின்னாலே ஓகே சூப்பர் படம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் படத்திலே ஒரு பெஞ்ச்மார்க் படத்தை கொடுத்தாரு நம்ம பிரேம்குமார். அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்தியை வச்சு மெய்யழகன் அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாருங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹிட்டான படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி படம் நிறைய பேர் எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியா அவர் எடுத்தாரு. அடுத்த படம் பாத்தீங்கன்னா அவர் வந்து விக்ரம் கூட படம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி சில முக்கியமான ஹீரோக்கள் கூட படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ அவரை பத்தி ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்குங்க. என்னன்னா அவர் தெலுங்கு நடிகர் நானியை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. நானி கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. நானியுமே அந்த ஸ்கிரிப்டை வந்து ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு முன்னாடி நானி படம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு இருக்கு.